வணக்கம். நான் ராஜலக்ஷ்மி நாராயணசாமி. தினம் ஒரு நூல் அறிமுகம்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புத்தகம் புன்னைவனக்காவலன். இது வானதி பதிப்பகத்தால் திருமதி காளியம்மை ஆச்சி நினைவாக இந்த வருடம் நிறைய பெண் எழுத்தாளர்களோட வரலாற்று புதினங்களை புத்தகங்களாக கொண்டு வரணும்னு முடிவு செய்து கொண்டு வந்த புத்தகம். இந்த புத்தகம் முதல் புத்தகமாக வெளிவந்து இப்போது தென்காசி புத்தக கண்காட்சியில் நிறைய விற்பனையாகிவிட்டது. ஏன்னா நம்ம சங்கரன்கோவில் பகுதி மக்கள்லாம் வந்துட்டு அந்த சங்கரன் கோவில் தல வரலாறு பற்றிய வரலாற்று நாவல் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஆர்வமாக வாங்கி வாசித்ததாக கேள்விப்பட்டேன். இந்த நூல் இருந்துட்டு நம்ம சங்கரன் கோவிலில் இருக்கிற சங்கரநாராயணர் கோவிலை பற்றிய வரலாற்று புதினம். நமக்கெல்லாம் இருந்துட்டு ராஜராஜன் கட்டிய ராஜேந்திர சோழன் கட்டிய சோழர்களில் கட்சிய பெரிய கற்றளிகளை பற்றி மட்டும்தான் தெரியும். பாண்டிய அரசர்கள் நிறைய கோவில்களை கட்டியிருக்காங்க. அந்த 9ஆம் 10ஆம் நூற்றாண்டு பக்கத்தில் நிறைய குகை கோவில்கள்லாம் இருந்துட்டு திருநெல்வேலியை சுற்றி இருக்கிற பகுதிகளில் நிறைய மலைகளில் கோவில்கள்லாம் அவங்க கட்டியிருக்காங்க, குடைவரை கோவில்கள். அதே போல் நிறைய கற்றளிகளும் வந்துட்டு கட்டியிருக்காங்க. அப்படி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டது சங்கரநாராயணர் கோவில். அந்த கோவிலோடைய தலைவரலாறு, அங்கே அந்த பாண்டிய அரசர் எப்படி வந்து அந்த கோவிலை உருவாக்குனார், அதுக்கு அங்கே இருந்த மணிக்கிரீவன் அப்படிங்கிற அந்த புன்னைவனத்தை காக்கக்கூடிய காவலர் இருந்துட்டு எந்த வகையில் அந்த கோவில் உருவாவதற்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தார் அப்படிங்கிறத ஒரு கற்பனை கலந்த வரலாற்று புதினமாக எழுதியிருக்காங்க சங்கரன்கோவிலில் வசிக்கும் டாக்டர் அகிலாண்ட பாரதி அவர்கள். இந்த நூலில் இருந்துட்டு அவங்க நிறைய சுற்றி அந்த பகுதிகளெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த நூல் எழுதுகிறப்ப சங்கரன் பற்றி நிறைய தகவல்கள் கிடைக்கவும், அந்த தகவல்களை வச்சு சங்கரன் கோவிலை பற்றிய ஒரு அந்த ஊர் புராணம் மாதிரி சங்கரன் கோவிலை பற்றிய ஒரு நூல் எழுதிட்டாங்க, கட்டுரை தொகுப்பு. அந்த கட்டுரை தொகுப்பு இந்த புத்தக கண்காட்சிக்கு வெளிவருது. புன்னைவனக்காவலன் இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த இளவரசி, பாண்டிய நாட்டுடைய இளவரசி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள் மூலமாக இருந்துட்டு நிறைய அறிவியல் பூர்வமான கேள்விகளாக அந்த இளவரசி கேட்டுகிட்டே இருக்கா. அதுக்கு அவளுடைய ஆசிரியர் பதில் சொல்கிறார். அப்போ ஒரு கோவில், அந்த கோவிலை சுற்றின கதை அப்படின்னும் அதில் மூட நம்பிக்கைகள் எதையும் புகுத்தாமல் இதுலேயும் கொண்டு வந்து அவங்க கொஞ்சம் அறிவியல் பார்வையோடு இந்த நூலை எழுதியிருக்காங்க. புத்தக கண்காட்சி போனீங்கன்னா வானதி பதிப்பக அரங்கில் புன்னைவனக்காவலனை வாங்க மறக்காதீங்க. நன்றி.